சந்தோஷமே எங்கும் சந்தோஷமே. Rubilux Rockfort Paints. ஏதோ நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ப்ரோ. இதெல்லாம் ஃபேமிலியாக பார்க்கலாம், அவ்வளோதான். நல்லா இருந்துச்சு. ஆனால் ஃபைட்டிங் கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு, அவ்வளோதான். எதை பற்றி சொல்லியிருந்தாங்கன்னா என்ன சொல்கிறது, எல்லாம் இந்த கிரிக்கெட்டை பற்றியே போச்சு. எதுவுமே கேஸ்ட்டை பற்றி பேசியிருந்தாங்க. ஆனால் கடைசியில் எல்லா கேஸ்ட்டும் ஒன்று தான்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அவர் எப்பயுமே நல்லா தான் ப்ரோ நடிப்பார். தேங்க்ஸ் ப்ரோ. சூப்பரா நல்லா இருக்கு. படத்துல வந்து என்ன கதைனா, கடவுளை வச்சு அரசியல் பண்றாங்களா, அதுதான் மதத்தை வச்சு அரசியல் பண்றாங்களா, அதை வச்சு தான் நடக்குது. நல்ல தரமா இருக்கு, நல்லா இருக்கு. கெஸ்ட் அப்பியரன்ஸ் சொல்லிருக்காங்க, ஆனா படம் ஃபுல்லா வராரு, நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு. மியூசிக் எப்படி? ஏஆர் ரஹ்மான் மியூசிக் நல்லா தான் இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நல்லா இருக்கு. மேக்கிங் டைரக்ஷன் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ஆரம்பத்தில் கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு, போக போக நல்லா இருக்கு. லால் சார் நல்லா தான் இருந்துச்சு. கிரிக்கெட் பேஸ்டு ப்ளஸ் பாலிடிக்ஸ் பற்றி பேசியிருந்தாங்க. படத்துல வந்து எதை பத்தி சொல்லியிருந்தாங்க? கிரிக்கெட் படம் நிறைய வந்திருக்கு. ப்ளூ ஸ்டார்ல இருக்கிற சேம் கதை தான். பட் ஆனால் அதை மட்டும் வைக்காம மற்றபடி இந்த ஹிந்து முஸ்லீம் பாலிடிக்ஸ் பண்ணுறவங்க, பாலிடிக்ஸில் என்னென்ன தப்பு பண்ணுறாங்க அதெல்லாமே கேட்டிருந்தாங்க, அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. மற்றபடி கதை ஆவரேஜ் தான். பட் சூப்பர் ஸ்டாருக்காக பார்க்கலாம், ஒன்ஸ் பார்க்க, அவ்வளோதான். ஜெயிலரில் சூப்பர் ஸ்டார் இல்லை, ஜெயிலரை விட இது அவ்வளோ இல்லை. ஜெயிலரில் அது வேற கான்செப்ட், இது ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர், டிஃப்ரெண்ட் கான்செப்ட். அதனால ஜெயிலர் எதுவும் மிக்ஸ் ஆகும். மியூசிக் எப்படி இருந்தது? மியூசிக் ஆவரேஜ். ஃபைட் சீக்வன்ஸ் ஓகே, ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு. படத்துல மேக்கிங் எந்த அளவுக்கு? மேக்கிங் ஓகே தான், ஓகே ஒன்ஸ் வாட்ச் தான், அவ்வளோ. விக்ராந்த் விஷ்ணு நடிப்பு எப்படி இருந்தது? ரெண்டும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க 2 பேர் சூப்பர் ஸ்டார். மற்றபடி வேறு யாருமே அவ்வளோ பெரிய ரோல் இல்லை. தம்பி ராமையா சூப்பராக பண்ணியிருந்தார், அவரோட ரோல் கரெக்டாக இருந்துச்சு. அப்புறம் செந்தில் சார் சூப்பராக பண்ணியிருந்தார், அவரோட ரோல் கரெக்டாக இருந்துச்சு. சென்டிமெண்ட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சென்டிமெண்ட் பெருசாக இருக்காது, செகண்ட் ஹாஃபில் சென்டிமெண்ட் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு. மத நல்லிணக்கத்தை பற்றி எடுத்துருக்காங்க. இந்து முஸ்லீம் ஒற்றுமை, ஃப்ரெண்ட்ஷிப்பு, மதம் வேறு கிடையாது. மியூசிக் ரஹ்மான் மியூசிக் டிஃப்ரெண்டாக இருக்குது, நல்லா படம் சிறப்பாக இருக்குது, நல்லா இருக்குது. கலர் ப்ரெசன்ஸ் நல்லா இருக்கு, நல்ல மேக்கப் நல்லா இருக்கு, ப்ரெசன்ஸ் ஓவரால் நல்லா இருக்கு. அதான் ஒரு ரிலீஜியன் இஷ்யூ தான் கொண்டு வந்திருக்காங்க, பட் ரொம்ப நல்லா கொண்டு வந்திருக்காங்க, நல்லா காமிச்சிருக்காங்க. மியூசிக் அஸ் யூஸ்வல் கிளாசிக்கல் தலைவர் மூவி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. கெஸ்ட் அப்பியரன்ஸ்னு சொன்னாலும் ரஜினி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரஜினிக்காக தான் பார்க்க வந்தோம், நல்லா இருக்கு. ஃபைட்லாம் ரொம்ப வன்முறையாக தான் இருக்கு, ஆனால் படம் பரவாயில்ல, ஓகே, நல்ல தீம்ல எடுத்திருக்காங்க, ஓகே. கதை வந்து மத பிரச்சனை, ஹிந்து முஸ்லீம் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. கடைசி எண்ட் பார்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, சாங்லாம் நல்லா இருந்துச்சு, ஓகே. ரஜினியோட கேரக்டர் எந்த அளவுக்கு? ரஜினி கேரக்டர் அவர் எந்த கேரக்டர் எடுத்தாலுமே அதுதான் நல்லா இருக்குன்னு சொல்லணும், அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, படம் அருமையாக இருக்கு, நல்லா. என்ன விஷயம் பிடிச்சிருந்தாங்க? படம் நல்லா சூப்பராக இருக்கு, படம் நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பர், அருமையாக இருக்கு, பார்க்கலாம். ரொம்ப அவ்வளோ இதாக இல்லை, இந்து முஸ்லீம் ஒற்றுமை எடுத்திருக்காங்க. லால் சலாம் ரஜினிகாந்துக்காக பார்க்கலாம். கடைசி சீன் தான் பிடிச்சிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. இந்து முஸ்லீம் ஒற்றுமையாக இருக்கணுன்றாங்க, அவ்வளோ ஒன்றும் விறுவிறுப்பாக இல்லை. எடுத்துருக்க விதம் சரியில்லை, ஒன்றுமே சரியில்லை, எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை. கிராமத்து கதை மாதிரி கொண்டு போய் தேவையில்லாமல் முடிச்சிருக்காங்க, பார்க்கலாம் அவர்களோட, அவ்வளோதான். இந்து முஸ்லீமை பற்றி ஒற்றுமை படம் ஓரளவுக்கு சுமாரானது படம். மற்ற படம் கிரிக்கெட்டை வச்சு நிறையா படம் வந்திருக்கு, ஆனால் இந்த படம் அந்த கிரிக்கெட்டை வச்சு கபில் தேவெல்லாம் நடிச்சிருக்காரு, ஒன்றும் விறுவிறுப்பு இல்லை. இது சுமார் தாங்க, உண்மையை சொன்னா. ரஜினிக்கு மெயின் வந்து நம்ம கிராமத்தில் வந்து இந்து முஸ்லீம்களோட ஒற்றுமையை வலியுறுத்தி பேசுகிற படம். பாடல் சுமார், அந்த ஏஆர் ரஹ்மான் மியூசிக் சுமாராக தான் இருக்கு, பெருசாக ஒன்றும் இல்லை. படம் நல்லா இருக்கு. மெயினாக ஒரு லைனில் சொல்லணும்னா இந்து முஸ்லீம்
எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஓகே, படம் போர் அடிக்கலை, மெயினாக அது ஒன்று. அப்புறம் வந்து 2.5 hours மூவி. அதான் ஒரு ஊருக்குள்ளே வந்து 2 பேரும் எப்படி ஒற்றுமையாக இருக்காங்க, அதுக்காக அரசியலுக்காக அந்த ஒற்றுமை எப்படி மக்கள் மத்தியில் வந்து பிரிவினை உண்டாக்குறாங்க. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. ரஜினி சார் அவரோட ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ கெஸ்ட் ரோல் மாதிரி தான், ஆனால் படம் ஃபுல்லாக அங்கங்கே வருவார். ஸோ அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதான் இந்து முஸ்லீம் ஒற்றுமை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு எதாவது கேட்குறீங்கன்னா கிரிக்கெட்டை வச்சு நிறைய படங்கள் வந்திருக்கு. ஆமாம், இதில் அப்படின்னா வித்தியாசம். இதில் என்னென்னா இப்போ வந்து ஊருக்குள்ளே வந்து கிரிக்கெட் மேட்ச் நடக்கிறாங்க. அதாவது ஒருத்தவங்க காசு சம்பாதிக்காகவும் ஒருத்தவங்க பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த கிரிக்கெட்டு வைக்கிறாங்க. அதாவது 2 பேருக்கும் மேட்ச் நடத்தி இது பண்ணுறாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, ஸோ அது வந்து கொஞ்சம் பாலிடிக்ஸ்க்காக ஒருத்தவங்க வந்து பணத்துக்காக 2 பேருக்குள்ள சண்டையை வச்சு மூட்டி விட்டு அந்த சண்டை தான் அந்த படத்துக்கு கொஞ்சம் ரீசனாக அமையுது. ஸோ படம் பார்த்தா தெரியும், எல்லாத்தையும் சொன்னால் படம் பார்க்க மாட்டாங்க. பாடல்கள் அப்படி படத்தில் பாட்டு 2 பாட்டு இருக்குது. ஸோ 2 பாட்டுமே ஓகே தான். அந்த இது ரஜினி சாருக்கு வந்து ஒரு படம் இருக்கும், அது பாட்டு இருக்கும், அந்த பாட்டு நல்லா இருந்துச்சு. மியூசிக்கு பிஜிஎம் ஓகே. ஸோ ஏஆர் ரகுமான் அந்தளவுக்கு ரொம்ப பிஜிஎம்லாம் இல்லை, பாட்டு ரொம்ப கம்மி தான். ஸோ ஃபைட்ஸு ஓகே, போர் அடிக்கல, படம் பார்க்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. ரஜினிகாந்த் தான், ரஜினிகாந்த் கேமியோ ரோலில் அவர் வந்து நிறையா ரோல் பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு. சரி, படத்தில் உங்களுக்கு பிடிச்ச சீன் ரஜினிகாந்த் இன்ட்ரோடக்ஷன் தான் பிடிச்சி. என்னப்பா ஜெயிலர் பார்த்தீங்கன்னா மாசா இருக்காரு ரஜினி, இந்த படத்தில் எப்படி இருக்கு? இதில் வந்து இதுலேயும் மாசா இருக்காரு. இப்போ படத்தோட கதைகள் எதை பற்றி சொல்லியிருந்தேன்? கதையெல்லாம் நிறைய இருக்குது, லைக் சோஷியல் மெசேஜ்லாம் இருக்குது. பாடல்கள் எப்படி? பாடல்கள் நல்லா இருக்குது. எப்படி படத்தோட மேக்கிங் எப்படி? நல்லா இருந்தது, நீட்டாக எடுத்திருந்தான். கிரிக்கெட் வச்சு நிறைய படம் வந்திருக்கு, இந்த படத்தில் எப்படி என்ன வித்தியாசம்? பெருசாக ஒன்றும் இல்லை, எப்பயும் போல் அடிச்சுக்காம கேமை விளாண்டா எப்படி நீட்டாக போயிடும்ல, அந்த மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. சோஷியல் மெசேஜ் நிறையா இருக்குது, வந்து பாருங்க. மேக்கிங் நல்லா தான் ப்ரோ இருக்குது, சிம்பிளாக ஒரு நீட்டாக எடுத்துருக்காங்க, நீட்டாக இருக்குது. ஃபைட் சீக்வன்ஸ் வழக்கம் போல் நல்லா இருக்குது.